காவிரி விவகாரத்தில் திமுக எந்த அளவுக்கு துரோகங்கள் இழைத்தது என்று பேச ஆரம்பித்தால் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆட்சி கிட்ட பொழுது இறுதி தீர்ப்பு பெற்றோம். இந்த காவிரி நீர் பிரச்சனையே வந்தது 1974 இருந்து தான். மறு ஒப்பந்தம் செய்கிற போதுதான் இந்த பிரச்சனை. யார் சொல்லி வாபஸ் பெற்றார்கள்? 74 எதற்காக அந்த அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கல? பிரதமர் ஒரு வார்த்தை சொல்கிற போது மாண்பு முதலமைச்சர் எப்படியாவது சுமூகமான ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அது செய்யப்பட்டது தவிர இது ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டதற்கு மிக்க நன்றி. காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை எல்லாம் இப்பதான் இது ஒரு 3 மாசமா இருக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. எத்தனை 50-60 வருடங்களாக இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டு இருந்திருக்கு. இத்தனை வருஷமா நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த பிரச்சனை ஏன் நீங்க ஏன் சாஃப்டா இருந்தீங்க? இப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னாங்க, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு. இது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த பிரச்சனை. 1986 பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்திலே விவசாய சங்கங்கள் இந்த நீருக்காக வழக்கு தொடர்ந்தாங்க. அதில் இணைச்சு அன்றைக்கு தொடங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கிட்ட பொழுது இறுதி தீர்ப்பு பெற்றோம். ஆனால் அவ்வப்போது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. ஆக எல்லா அரசாங்கமே அதிமுக அரசாங்கம் சரி, அதுக்கு பின் வந்து திமுக அரசாங்கமும் தொடர்ந்து இந்த காவிரி நதி நீருக்காக போராடிட்டு இருக்குது. தீர்ப்பையும் நாம் பெற்றுக்கிறோம். காவிரி விவகாரத்தில் திமுக எந்த அளவுக்கு துரோகங்கள் இழைத்தது என்று பேச ஆரம்பித்தால் நிறைய விஷயங்கள் பேசலாம். திமுக அரசு செய்த துரோகங்கள் என்பதை முதலிலே அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஒன்று, அவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சொன்னது போல கலைஞர் அவர்கள் 1974 ஆரம்பித்து முதல் முதல்வர் கூட சொன்னார், 69 யார் முதலமைச்சராக இருந்தது என்று அன்றைக்கு சொல்லும்போது முதலமைச்சர் சொன்னார். உடனடியாக நாங்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் இந்த காவிரி நீர் பிரச்சனையே வந்தது 1974 இருந்து தான். மறு ஒப்பந்தம் செய்கிற போதுதான் இந்த பிரச்சனை. அந்த காலத்திலிருந்து இதுவரை தொடர்ந்து வழக்கு போடுவது, நேரடியாக பேசுவது, 3 முறை நேரடியாக சென்று பேசி வழக்கு போட்டு நடுவர் ஒன்று அமைத்து அதற்கான தீர்ப்பை உண்டாக்கி திருப்பி வந்து குடிநீருக்காக என்றவர்கள் மாற்றி அமைத்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், நீங்க உடனடியாக துரோகம் பண்ணிட்டுலாம் நாங்கள் விவசாயிகிட்ட போக முடியாது. விவசாயி எந்த கட்சியும் காவிரி நீர் பிரச்சனையிலே தவறு செய்ய முடியாது. அவரவரால் முடிந்த அளவு அந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆபீசர் அவர் இன்றைக்கு அமைச்சராக வந்திருக்கார், ஐஆர் ஆபீசர். அவர் அன்றைக்கு பேசும்போது சொன்னார், நான் கீழே அதாவது பொதுவா சொன்னது என்னன்னா 71 காலத்திலிருந்து இந்த காவிரி கடந்து வந்த காலத்தை பார்த்திருக்கோம். 70களில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்போது இருந்த ஐயா மூப்பனார் அவர்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து வழக்கு தொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த வழக்கு ஏன் வாபஸ் பெறப்பட்டது? யார் சொல்லி வாபஸ் பெற்றார்கள்? 74 எதற்காக அந்த அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கல? அப்புறம் அப்போ வந்த கச்சத்தீவு இப்படி நிறைய பேசிட்டே வந்தோம்னா அதை சொல்லிதான் துரோகம் சொல்றாங்க. எனவே வாபஸ் பெறப்பட்டது இது என்று சொல்வது என்பது மாண்பு பிரதமர் சொல்கிறார். பிரதமர் ஒரு வார்த்தை சொல்கிற போது மாண்பு முதலமைச்சர் எப்படியாவது சுமூகமான ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அது செய்யப்பட்டது தவிர அதற்காக நாங்கள் வேண்டும் என்று செய்யப்பட்டதெல்லாம் என்று இல்லை. மாண்புமிகு அவை முன்னவர் பேரவைத் தலைவர் அவர்களே, பிரதமர் எங்களை அழைத்து பேசினார்கள். ஆகவே நாம் வாபஸ் பெற்றோம் சொன்னார்கள். அதற்கு நன்றி. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இவ்வளவு காலமாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, ஒருதலை பட்சமாக பிரதமர் சொல்லி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அன்று இருக்கிற ஒன்றிய அரசுக்கு சாதகமா எடுத்தார்னு சொல்றதான் குற்றச்சாட்டு. அதான் குற்றச்சாட்டு. அதனாலதான் அந்த காலகட்டம் அந்த வழக்கு 2007 வரை நமக்கு கொண்டு வந்து வர்றதுக்கு இத்தனை 40 வருட டிலேயே வந்து இந்த அன்னைக்கு வாக்கு பாஸ் வாங்கினாலதான். அதுக்கப்புறம் 83 புரட்சி தலைவர் கொண்டு வந்து அந்த வழக்கை திரும்பவும் பதிவு செய்தார். அதுக்கப்புறம் அம்மா வந்து முடிச்சு வச்சாங்க. 2013 வரை எவ்வளவு போராடி அந்த கெசட்டை வெளியிட வச்சாங்க. 2018 வந்த தீர்ப்பு எப்படி வந்துச்சு எல்லாமே தெரியும். இது ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டதற்கு மிக்க நன்றி. உறுப்பினர் உங்களோட மட்டும் உறுப்பினர் நீங்க பேச விளக்கத்தோடு முடித்துவிட்டு நான் முடிவு சொல்றேன். சபையிலே இதை பற்றி அதிகமான தரவை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு இது தெரியுமா தெரியும், ஆனால் தெரிந்திருக்க வேண்டும். கொஞ்சம் கற்றவர் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏற்கனவே இது சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் தான் நடுவர் மன்ற தீர்ப்பை வலியுறுத்தி நடுவர் மன்றத்தில் 220 டிஎம்சி சொல்லி அதற்கு பிறகு ஒரு வழக்கு தொடர்ந்து 14 டிஎம்சி குடிநீருக்காக குறைக்கப்பட்ட காலமும் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி தான் வந்திருக்கமே தவிர எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லை. எனவே நன்றி சொல்றது உங்களுக்கு நன்றி, இதை கொண்டு வந்ததுக்காக.